ஒரு நாள் ஒரு நரி காட்டில் ரொம்ப பசியோடு அலைஞ்சிட்டு இருந்தது. என்னடா இது, காலையிலேருந்து ஒரு மிருகமும் கண்ணப்படலையே அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிச்சு. அப்போ தான் அந்த பக்கமாக ஒரு கழுதை வந்தது. இந்த கழுதையை பிடிச்சி நல்லா வயிறார சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நரி தனக்குள்ளே சொல்லிக்கிச்சு. கழுதையை பார்த்த நரி வேகமாக அதுக்கிட்ட போய், ஏய் கழுதை நில்லு, உன்னை இன்னைக்கு நான் என்னோட விருந்தாக்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. கழுதை ரொம்ப பயத்தோட, ஐயோ என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிச்சு. என்ன விட்டுறதா? உன்னை பார்த்த உடனே எனக்கு பசி ரொம்ப அதிகமாகிடுச்சு, நான் உன்னை இப்போவே சாப்பிட்ணும் அப்படின்னு நரி கழுதைக்கிட்ட சொல்லிச்சு. திடீர்னு கழுதைக்கு ஒரு யோசனை. இருங்க, நீங்கள் என்னை அடித்து சாப்பிட தான் போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. உதவி? என்ன உதவி? சீக்கிரம் சொல்லு, எனக்கு பசி தாங்க முடியல அப்படின்னு நரி கேட்டுச்சு. அதுக்கு அந்த கழுதை, நேற்று நான் குரங்கு ஜோசியரை போய் பார்த்தேன், நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஜோசியர், உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டு இருக்கும், அதனால் நீ 50 வருஷம் வரைக்கும் நல்லா இருப்பேன்னு சொன்னார். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. தயவு செஞ்சு என் வாலில் அந்த ஆயுள் ரேகை இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். இதை கேட்ட நரி, அதுக்கு என்ன, சரி பார்த்துடலாம், அதில் என்ன இருக்குது, ஒருவேளை அந்த ஜோசியம் சொன்னது பொய்யா இருந்தால் உன்னை அப்போவே முடிச்சுடுவேன் நான் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட கழுதை, இதுதான் சரியான நேரம், அந்த நரி என் காலுக்கு பக்கத்தில் வந்த உடனே எட்டி முகத்தில் ஒரு எத்த வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிக்கிச்சு. நரியும் கழுதை நினச்சபடியே அதுக்கு பின்னாடி போய் நின்றுச்சு. கழுதையும், அடடா இதுதான் நம்ம நல்ல சான்ஸ் அப்படின்னு நினச்சி எட்டி ஒன்று விட்டுச்சு. நிறைய எட்டி உதைச்ச கழுதை ஓடி போயிட்டு ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிக்கிச்சு. இந்த கழுதை மாதிரியே நம்மளும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இருந்திருப்போம். நம்ம கிளவராக திங்க் பண்ணோன்னா எந்த சுச்சுவேஷனில் இருந்தும் நம்ம வெளியே வரலாம்.